அவர்களுடைய நற்கூலி மிகவும் பாக்கியமிக்கதாயிற்று. அவர்கள் இளைப்பாறும் இடமும் மிக அழகியதாயிற்று. நபியே, இரு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாகவும் கூறுவீராக. இருவரில் ஒருவருக்கு நாம் திராட்சை தோட்டங்களில் 2 கொடுத்தோ, இன்னும் பேரீத்த மரங்களை கொண்டு இரண்டையும் சூழப்பட்டவையாக்கினோ. இரண்டிற்கும் இடையில் தானிய வயல்களையும் அமைத்தோ. இரு தோட்டங்களும் அவற்றின் பலன்களை எப்பொருளையும் குறையாது கொடுத்துக் கொண்டிருந்தன. இரண்டுக்கும் நடுவே நாம் ஓர் ஆற்றையும் ஒலித்தோடச் செய்தோ. இன்னும் அவனுக்கு வேறு கனிகளும் இருந்தன. ஆகவே அவன் தன்னுடன் தர்க்கம் செய்து கொண்டிருந்த தன் தோழனிடம், நான் உன்னை விட பொருளால் அதிகமுள்ளவன், ஆட்களிலும் நான் உன்னை மிகைத்தவன் என்று கூறினான். பெருமையினால் தன் ஆத்மாவுக்கு தீங்கிழைத்தவனாக தன் தோட்டத்திற்குள் நுழைந்தான். அவன், இந்த தோட்டம் எப்பொழுதாவது அழிந்துவிடும் என்று நான் எண்ணவில்லை என்றும் கூறிக்கொண்டான். நியாய தீர்ப்புக்குரிய வேளை ஏற்படும் என்றும் நான் எண்ணவில்லை. அப்படி ஏதும் நிகழ்ந்து நான் என் ரப்பிடம் மீண்டும் கொண்டு செல்லப்படுவேனாயின் நிச்சயமாக இங்கு இருப்பதை விட மேலான இடத்தையே நான் காண்பேன் என்றும் கூறினான். அவனுடைய தோழன் அவனுடன் இது பற்றி தர்க்கித்தவனாக, உன்னை மண்ணிலிருந்தும் பின் ஒரு துளி இந்திரியத்திலிருந்தும் படைத்து பின்பு உன்னை சரியான மனிதனாக ஆக்கினானே, அவனையா நீ நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டார். ஆனால் நான் உறுதி சொல்கிறேன், அல்லாஹ் அவன்தான் இறைவனாவான். என் இறைவனுக்கு நான் யாரையும் இணை வைக்கவும் மாட்டேன். மேலும் நீ உன் தோட்டத்தில் நுழைந்தபோது அல்லாஹ் நாடியதே நடக்கும், அனைத்து சக்தியும் அல்லாஹுவுக்கே அன்றி வேறில்லை என்று கூறியிருக்க வேண்டாமா? செல்வத்திலும் பிள்ளையிலும் நான் உன்னை விட குறைந்தவனாக இருப்பதாய் நீ கண்டபோதிலும் உன்னுடைய தோட்டத்தை விட மேலானதை என் ரப்பு எனக்கு தரவும், உன் தோட்டத்தின் மீது வானத்தில் இருந்தும் இடிகளை அனுப்பி அதை அதனால் மழுமட்டையான திடலாக ஆக்கிவிடவும் போதும். அல்லது அதன் நீர் முழுதும் உறிஞ்சப்பட்டதாகி அதை நீ தேடி கண்டுபிடிக்க முடியாதபடியும் ஆகிவிடலாம் என்று கூறினான். பின் அவனுடைய விளைபொருள் யாவும் அழிந்து அதற்காக தான் செலவு செய்ததை குறித்து காலையில் 2 கைகளை பிசைந்து கொண்டு அத்தோட்டம் அடியோடு சாய்ந்து விட்டதை பற்றி என் ரப்புக்கு எவரையும் நான் இணை வைக்காதிருந்திருக்க வேண்டாமா என்று கூறினான். மேலும் அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்கு இருக்கவில்லை. ஆகவே அவன் இவ்வுலகில் எவராலும் உதவி செய்யப்பட்டவனாக இல்லை. மறுமையிலும் உதவுவதற்கான நிலையான அதிகாரம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவனே பிரதிபலன் அளிப்பதில் மேலானவனாகவும் முடிவு செய்வதிலும் மேலானவனாகவும் அவன் இருக்கின்றான். மேலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஓர் உதாரணம் அவர்களுக்கு நபியே நீர் கூறுவீராக. அது நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்த நீரைப் போல் இருக்கிறது. பூமியில் உள்ள தாவரங்கள் அதனுடன் கலந்து செழித்தன. ஆனால் ஒரு காலையில் அவை காய்ந்து பதறாகி அவற்றை காற்று அடித்துக் கொண்டு போய்விடுகிறது. மேலும் எல்லா பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே ஆகும். என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்கர்மங்களே உம்முடைய ரப்பிடத்தில் நன்மை பயனுடையவையாகவும் அவனிடத்தில் நம்பிக்கையுடன் ஆதரவு வைக்கத்தக்கவையாகவும் இருக்கின்றன. நபியே, ஒரு நாள் நாம் மலைகளை அவற்றின் இடங்களை விட்டு பெயர்த்து விடுவோம். அப்போது பூமியை நீர் வெட்ட வெளியாக காண்பீர். யாவரையும் ஒன்று சேர்ப்போம். அந்நாளில் நாம் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம். அவர்கள் யாவரும் உம்முடைய ரப்பின் சமூகத்தில் வரிசையாக கொண்டு வரப்படுவார்கள். நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே திட்டமாக இப்பொழுதும் நீங்கள் நம்மிடம் வந்துவிட்டீர்கள். ஆனால் நாம் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இத்தகைய நாளை ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லப்படும். இன்னும் பட்டோலையாகிய புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்படும். அதில் உள்ளதை கண்டு குற்றவாளிகள் மிக்க அச்சத்துடன் இருப்பதை காண்பீர். மேலும் அவர்கள், எங்கள் கேடே, என்ன ஏடு இது, எங்களுடைய பாவங்கள் சிறியவையோ பெரியவையோ எதுவும் விடாது இதில் எழுதப்பட்டுள்ளதே என்று கூறுவார்கள். இன்னும் அவர்கள் செய்த யாவும் அவர்கள் முன் வைக்கப்படுவதை காண்பார்கள். ஆனால் உம்முடைய ரப்பு ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அன்றியும்
ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நாம் மலக்குகளிடத்தில் கூறியதை நபியே நினைவு கூறுவீராக. அப்போது இப்லீஸை தவிர அவர்கள் சுஜூது செய்தார்கள். அவன் இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தான். அவன் தன் இறைவனுடைய கட்டளையையும் மீறிவிட்டான். ஆகவே நீங்கள் என்னை அன்றி அவனையும் அவன் சந்ததியாரையும் உங்களை பாதுகாப்பவர்களாக எடுத்துக் கொள்வீர்களா? அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் இவ்வாறு மாற்றிக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கோ இன்னும் அவர்களையே படைப்பதற்கோ அவர்களை நான் உதவிக்கு அருகே வைத்துக் கொள்ளவில்லை. வழிகெடுக்கும் இவர்களை எதிலும் நான் உதவியாளர்களாக ஏற்படுத்திக் கொள்ளவும் இல்லை. இறைவன் ஒரு நாள் நீங்கள் எனக்கு இணையானவை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களே, அவற்றை நீங்கள் அழையுங்கள் என்று கூறுவான். அவர்கள் அவற்றினை அழைப்பார்கள், ஆனால் அவை அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டா. இன்னும் நாம் அவர்களிடையே ஓர் நாசம் செய்யும் ஓர் பிளவை ஏற்படுத்துவோம். இன்னும் குற்றவாளிகள் நரக நெருப்பை பார்ப்பார்கள். தாங்கள் அதில் விழப்போகிறவர்களே என்பதை தெரிந்து கொள்வார்கள். அதில் இருந்து தப்ப மாற்றிடம் எதையும் காண மாட்டார்கள். இன்னும் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதர்களுக்காக விளக்கியுள்ளோம். எனினும் மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்பவனாகவே இருக்கின்றான். மனிதர்களிடம் நேர்வழி வந்தபோது அவர்கள் நம்பிக்கை கொள்வதையும் தங்கள் ரப்பிடம் பிழை பொறுக்க தேடுவதையும் தடை செய்வதெல்லாம் முன் சென்றவர்களுக்கு நேர்ந்தது இவர்களுக்கும் நேர்தல் அல்லது இவர்களுக்கு எதிரிலேயே நம்முடைய வேதனை வருதல் ஆகியவை தவிர வேறில்லை. இன்னும் நாம் தூதர்களை நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாமல் அனுப்பவில்லை. எனினும் காபிர்களோ பொய்யை கொண்டு சத்தியத்தை அழித்து விடுவதற்காக தர்க்கம் செய்கிறார்கள். என்னுடைய அத்தாட்சிகளையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதையும் பரிகாசமாகவே எடுத்துக் கொள்கின்றனர். எவன் தன் ரப்புடைய வசனங்களை கொண்டு உபதேசிக்கப்பட்டும் அவற்றை புறக்கணித்து தன் இரு கரங்களும் செய்த குற்றங்களை மறந்து விடுகிறானோ அவனை விட பெரிய அக்கிரமக்காரன் எவன் இருக்கின்றான்? நிச்சயமாக நாம் அவர்களுடைய இருதயங்களின் மீது இதை விளங்கிக் கொள்ளாதவாறு திரைகளையும் அவர்களுடைய செவிகளில் செவிட்டுத்தனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆதலால் நீர் அவர்களை நேர்வழியின்பால் அழைத்தாலும் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி அடைய மாட்டார்கள். ஆனால் நபியே, உம் இறைவன் மிக பிழை பொறுப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். அவர்கள் சம்பாதித்த தீவினைகளை கொண்டு உடனுக்கு உடன் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேதனையை தீவிரமாக்கி இருப்பான். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு. அப்போது அவனை அன்றி புகலிடத்தை காணவே மாட்டார்கள். மேலும் அவ்வூர்வாசிகளை அவர்கள் அக்கிரமம் செய்தபோது நாம் அழித்தோம். ஏனெனில் அவர்களை அழிப்பதற்கு குறிப்பிட்ட தவணையை நாம் ஏற்படுத்தி இருந்தோம். இன்னும் மூசா தம் பணியாளிடம் இரு கடல்களும் சேரும் இடத்தை அடையும் வரை நீங்காது நடப்பேன் அல்லது வருட கணக்கில் நான் போய்க் கொண்டிருப்பேன் என்று கூறியதை நீர் நினைவுபடுத்துவீராக. அவர்கள் இருவரும் இரண்டு கடல்களுக்கும் இடையே ஒன்று சேரும் இடத்தை அடைந்தபோது இருவருடைய மீனை இருவரும் மறந்துவிட்டனர். அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல் அமைத்துக் கொண்டு நீந்தி போய்விட்டது. இருவரும் அப்புறம் அந்த இடத்தை கடந்தபோது தம் பணியாளை நோக்கி, நம்முடைய காலை ஆகாரத்தை கொண்டு வா, இந்த நம் பிரயாணத்தில் நிச்சயமாக நாம் களைப்பை சந்திக்கிறோம் என்று மூசா கூறினார். அதற்கு, அக்கற்பாறையில் நாம் தங்கிய சமயத்தில் நான் நிச்சயமாக மீனை மறந்துவிட்டேன் என்பதை பார்த்தீர்களா? மேலும் அதை உங்களிடம் சொல்வதை ஷைத்தானை அன்றி வேறு எவனும் என்னை மறக்கடிக்கவில்லை. மேலும் அது கடலுக்குள் தன் வழியை ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டது என்று பணியாள் கூறினார். அப்போது மூசா, நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி இருவரும் தம் காலடி சுவடுகளை பின்பற்றி வந்த வழியே திரும்பிச் சென்றார்கள். இவ்வாறு இருவரும் நம் அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். நாம் அவருக்கு நம்மிடம் இருந்து கிருபை அருளியிருந்தோம். இன்னும் நாம் அவருக்கு நம்மிடம் இருந்து கல்வி ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தோம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட
நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அவரிடம் மூசா கேட்டார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலமாட்டீர் என்று கூறினார். ஏனெனில் எதை பற்றி உமக்கு முழுமையான ஞானம் இல்லையோ அதில் நீர் எவ்வாறு பொறுமையாய் இருப்பீர் என்று கேட்டார். அதற்கு மூசா, இன்ஷா அல்லாஹ், நான் பொறுமையுள்ளவனாகவும் எவ்விஷயத்திலும் உமக்கு